ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா இந்த சோழனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்புகளை கொடுத்தாலையும் கூட சோழன் மறுபடியும் நம்ம நிலாவை ஏமாற்றிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அதுக்கு பதிலாக நியாயமான முறையில் நம்ம நிலாவோட மனசில் இடம் பிடிச்சி நிலாவை கைப்பிடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்னைக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நிலா சோழனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அது உண்மையான ஹாஸ்பிட்டலே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம நடேசனுக்கு தான் வந்து இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. என்னப்பா நிலா, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரையும் காணோம், இவனுக்கு அடிபட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு டாக்டரும் காணோம், ஒரு நர்ஸும் காணோம், எதுவுமே காணோம். நான் விசாரித்து பார்த்ததில் இது ஏதோ ஷூட்டிங் எடுக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற அந்த சோழனோட ஓனர் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, நான் கொஞ்சம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போக நம்ம சோழன், என்னென்ன பிளான் போட்டு கொடுத்துட்டு பாதியிலே கிளம்பி போகிற, கொஞ்சம் இருன்னு அப்படின்னோடனே நம்ம நிலா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது பிளானா? அப்போது உனக்கு உண்மையாகவே அடிப்படையில் நீ வந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்சிட்ருக்கியா அப்படின்னோடனே நம்ம பல்லவன், பாண்டி, சேரன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இவனை பார்த்தா அடிப்பட்டவன் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் பிரித்து பார்த்தா ஒன்றுமே காயமே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போது மறுபடியும் வந்து பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கோபமாக வந்து அங்கேருந்து கிளம்பி போக நம்ம சோழன் அந்த கதவை ஒன்று நின்றுட்டு, இங்கே பாரு நிலா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கணும் நிலா, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன், நீ மட்டும் என் கூட இருந்துட்டாக்கா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நிலா, இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிரு நிலா, இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நிலா, நீ எனக்கு கொடுத்த அந்த 6 மாதம் டைம் அப்படியே இருக்கட்டும் நிலா அப்படின்னும் போது, நீ அப்படியே இரு, உனக்கு டைம் எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது நம்ம சோழன் மறுபடியும் வந்து அந்த கதவை மறைக்கிறாங்க. உடனே நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, சோழனோட கன்னத்திலே ஒன்று விட்டு, இங்கே பார்ப்பா நிலா, இதுக்கப்புறம் இவனுக்காக வேண்டி நாங்கள் யாருமே வந்து உனக்காக உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேச மாட்டோம், இதுக்கப்புறம் இவனை விட்டு நீ போகிறது தான் சரி, நீ இப்போவே இங்கேருந்து கிளம்பி போமா, நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை, நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்ற மாதிரி நம்ம சேரனும் வந்து நம்ம நிலாவை போக சொல்லிட்டாங்க. ஐயோ நிலா, என்ன விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி நிலாவோட காலையே பிடிச்சிட்டாங்க நம்ம சோழன். கடைசியில் அந்த காலை பிடிச்ச உடனே நம்ம நிலா லைட்டாக வந்து கொஞ்சம் மனசு மாறினாங்க. எங்கள் பார் நிலா, எனக்கு ஒன்று அடிபட்டுச்சின்னு தெரிஞ்ச உடனே நீ எவ்வளோ பதறி போய் வந்த, அப்போது என் மேலே உனக்கு அக்கறை இருக்குதானே, இங்கே பாரு நிலா, இந்த ஒரு வாட்டி டைம் கொடு நிலா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து நிலாவோட காலை பிடிச்சி கெஞ்சி கேட்க, அதுக்கு நிலாவும் வந்து மனசரிங்கி, சரி இதுதான் கடைசி வார்னிங்னா, இதுக்கப்புறம் வந்து அவர் போய் சொல்லிவிட்டு வழக்கம் போல் இருந்துட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து நான் என் பாட்டுக்கு போயிடுவேன், இந்த 6 மாதம் தான் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து மறுபடியும் சோழனுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் நடேசன், பல்லவன், பாண்டி இவங்களுக்கெல்லாம் என்ன நிலா 6 மாதம் டைம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம நிலா இந்த சோழனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்புகளை இந்த சோழன் சரியான முறையில் பயன்படுத்திக்காமல் நம்ம நிலாவை ஏமாத்துறதுலேயே இவங்க குறியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதன் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.